இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயலலிதாவினுடைய அம்மாவும் அவரது சித்தியும் எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, அதுபடி ஜெயலலிதா எப்படி நடிகை ஆனாங்க, ஜெயலலிதா அம்மா வந்து எப்படி எம்ஜிஆர் கூட நடிக்க ஒப்பந்தம் ஆனாங்க அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய பதிவு யாருடையதுன்னா வலம்புரி ஜான் அவர்களுடையது. வலம்புரி ஜான் யார் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து எம்ஜிஆருக்கு வந்து கூட இருந்தவர், ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவர். ஜெயலலிதா அம்மா வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும்போது மேடை பேச்சுக்களை எல்லாமே வந்து வலம்புரி ஜான் அவர்கள் தான் எழுதினார். அவர் எழுதின புத்தகத்திலேருந்து தான் நாம் இந்த பதிவை பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் அவிழ்க்க முடியாத பல முடிச்சுகளில் ஒன்று அவரது தந்தையார் ஜெயராமன் ஏன் இறந்தார், எப்படி இறந்தார் என்பதுதான். அவரது மரணம் இயற்கையானது அல்ல என்பது மாத்திரம் அப்போதைய அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஜெயலலிதா பிறந்த வீட்டிலேயே ஜெயலலிதாவின் அம்மா வேதாவிற்கும் ஜெயலலிதாவின் அப்பா ஜெயராமனுக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கிறது. ஏன் நடந்தது என்பதை சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதாவின் நடவடிக்கைகளால் வேலை போயிற்று. செய்தித்துறை அலுவலகத்திற்கு அவ்வப்போது வந்து போகிற கெம்பராஜ் அரசு என்கிற திரைப்பட தயாரிப்பாளரின் நட்பு வேதாவிற்கு கிடைத்தது. கொடி கொம்பை சுற்றியது. பட தயாரிப்பாளர் நட்பை மூலதனமாக்கி நடிகையாகியே தீர்வது என்கிற முடிவிற்கு வந்தார் ஜெயலலிதாவின் தாய் வேதா. கெம்பராஜ் அரசு வேறு யாரும் அல்ல, கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருந்த தேவராஜ் அரசின் சகோதரர் தான். கெம்பராஜ் கற்கோட்டை என்ற படத்தை அப்போது தமிழிலும் கன்னடத்திலும் தயாரிக்க தொடங்கினார். மேக்கப் டெஸ்ட் எல்லாம் முடிந்தது. நடிகைகள் தேர்வில் வேதாவிற்கு இடம் கிடைத்தது. அப்போதே கதாநாயகி வேடம் என்றார் சும்மாவா? ஆனால் ரங்காச்சாரி குடும்பம் பரம ஆஸ்திக குடும்பம். கோபுரத்தை குறிவைத்து பிளக்க ஆளும் வேம்பும் முளைத்து விட்டாலும் கோபுரம் கோபுரம் தானே. அதுபோல வேதாவின் போக்கு கேள்விக்குறியாக இருந்தாலும் சினிமாவில் நடிப்பதற்கு ரங்காச்சாரி குடும்பத்தில் 4 புறமும் எதிர்ப்பு வளர்ந்தது. ஆகவே கற்கோட்டையில் நடித்து விடலாம் என்கிற வேதாவின் கனவு மணல் கோட்டையானது. அதே சமயம் அக்கா வேதா வெற்றி பெற முடியாத இடத்தில் அவரது தங்கை அம்புஜம் கொடி நாட்டினர். விமான பணிப்பெண்ணாக வேலை பார்த்த அம்புஜத்திற்கு பட வாய்ப்பு வலிய வந்தது. இந்த அம்புஜம் விமான பணிப்பெண்ணாக வேலை பார்த்தபோது தற்காலிக வேலை நீக்கத்திற்கு ஆளானார். குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அப்போதெல்லாம் விமானங்களில் குறிப்பிட்ட இடம் வரைக்கும் விமானம் ஏறும்போதும் இறங்கும்போதும் தவிர சிகரெட் பிடிக்கலாம் என்று இருந்தது. சிகரெட் பிடிப்பது தடை செய்யப்பட்ட பகுதியில், அதிலும் விமானம் தரை இறங்கும்போது இந்த அம்மையார் சிகரெட் பிடித்தார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட சட்டத்தை மதிக்காத சகலா கலா வல்லவிக்கு நடிகர் நாகையாவின் என் வீடு படத்தில் நடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. என் வீடு படத்திற்கு காலஞ்சென்ற சரித்திர நாவலாசிரியர் சாண்டில்யன் கதை வசனம் எழுதினார். ஜெயலலிதாவின் சித்தியான அம்புஜம் தன் பெயரை வித்யாவதி என்று மாற்றிக்கொண்டார். எப்போது படப்பிடிப்பு முடியும், சிகரெட்டு பற்ற வைக்கலாம் என்று இருப்பாராம் வித்யாவதி. இதை நடிகர் நாகையா கடுமையாக எதிர்த்தார். இருந்தும் பட தயாரிப்பாளர் தயவால் எதிர்ப்பு எல்லாம் தவிடுபொடியானது. சாண்டில்யன் தமிழ் வரலாற்று தமிழ். வித்யாவதியான ஜெயலலிதாவின் சித்தியுடன் தமிழ் தகராறு பண்ண தொடங்கியது. தயாரிப்பாளர் அடைந்தால் மகாதேவி, இல்லாவிட்டால் மரணதேவி என்று இருந்தார். வித்யாவதிக்கான ஆழமான தமிழ் வசனங்களை அர்த்தமில்லாமல் சுருக்குகிற நிலைமைக்கு ஆளானார் சாண்டில்யன். என்ன பண்ணுவது? இவரோ பாஷ்யம் ஐயங்கார், வித்யாவதியோ ரங்காச்சாரியார் மகள். சமரசம் பூத்துவிட்டது. 4 வேதங்களும் வித்யாவதிக்கு முன்னர் நடனமாடத் தொடங்கிவிட்டன. என் வீடு வெற்றி படமாகிவிட்டது. TKS சகோதரர்களின் இயக்குனர் ஸ்ரீதர் எழுதிய ரத்த பாசம் படத்தில் வித்யாவதி வில்லியாக நடித்தார். வித்யாவதி பெங்களூருக்கும் சென்னைக்குமாக கால்களில் இரட்டை கட்டி கொண்டு பறந்தார். அப்படி வரும்போதெல்லாம் ஜெயலலிதாவின் தாயாரான வேதா தங்கைக்கு பாதுகாப்பாக வருவார். வேதாவின் பாதுகாப்பிற்காக வேறொருவரும் வரவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தங்கை நடிகையாகிவிட்டால் தனக்கோ வந்த சந்தர்ப்பம் வாசலிலேயே நின்றுவிட்டதே என்று வேதா வேதனைப்பட்டார். எப்படியாவது
பட உலகில் புகுந்துவிட வேண்டும் என்று அவர் துடியாய் துடித்தார். அதன் விளைவு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாவை விளக்கு படத்தில் வேதாவிற்கு வேடம் கிடைத்தது. இந்த படத்தில்தான் ஜெயலலிதாவின் தாயான வேதா சந்தியா என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். நடிகைகள் சந்தியாவும் வித்யாவதியும் தமிழ் திரைப்படங்களில் தலை காட்டிக் கொண்டிருந்ததால் சென்னைக்கே குடி வந்தார்கள். ஆனாலும் அடுத்த 5 ஆண்டுகள் சந்தியாவின் வாழ்வில் சரிவு உண்டானது. இந்த இடைக்காலத்தில் படங்கள் சரிவர இல்லாததால் ஜெயலலிதாவின் அம்மா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுந்தரராஜபுரம் என்கிற இடத்தில் அரசு மருத்துவமனையில் ஆயா வேலை பார்த்தார். அங்கும் சிக்கல். ஆகவே கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்தில் வாசம். பிறகு மீண்டும் சென்னையை சேர்ந்தார். சந்தியா மீண்டும் சான்ஸ் தேடுகிற வேலையில் ஈடுபட்டார். அவ்வாறு சந்தியா பயணப்படுகிற போதெல்லாம் பவுடர் முக பாப்பாவான ஜெயலலிதாவும் தொற்றிக்கொண்டார். அப்போதுதான் அம்மாவுக்கு கிடைக்காத பட வாய்ப்பு ஜெயலலிதாவிற்கு கிடைத்தது. ஸ்ரீ சைல மகாத்மியம் என்கிற படத்தில் சிறுமியாக நடித்தார் ஜெயலலிதா. இந்த படத்தில் அம்மு என்று அறிமுகமானார். தன்னை ஒதுக்கி தள்ளிய சினிமா உலகத்தை மகளை வைத்து வளைத்து பிடித்து விட வேண்டும் என்று சந்தியா சபதம் செய்தார். கன்னடத்துக்காரியான ஜெயலலிதாவிற்கு கன்னட படங்களே கை கொடுத்தன. ஜெயலலிதாவிற்கு 16 வயது ஆனபோது சின்னத கும்பே என்கிற படத்தில் நடிகர் கல்யாணகுமாருக்கு ஜோடியாக நடித்தார். அதைத் தொடர்ந்து மௌ அலியா என்கிற படத்தில் ராஜகுமாருக்கு ஜோடியாக நடித்தார். இப்படித்தான் வேதா சந்தியாவானார், அம்புஜம் வித்யாவானார், அம்முவோ ஜெயலலிதா ஆனார். அப்போது கன்னட படங்களில் வருமானம் குறைவு. கதாநாயகிக்கே 3 லட்சம் தான். ஆனால் தமிழ் படங்களில் அப்போது 6 லட்சம். ஆகவே கூடுதல் வருமானத்தில் குறியாக இருந்த சந்தியாவும் அவரது திருமகள் ஜெயலலிதாவும் தமிழை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாடு பிற்காலத்தில் சுடுகாடாக போவதற்கு ஜெயலலிதா சந்தியாவின் பண பேராசை ஒன்றுதான் காரணமாக இருந்தது. இன்று தமிழ்தாய் தமிழன்னை என்று அறிவிலிகளால் புகழ்ந்துரைக்கப்படுகிற ஜெயலலிதா படத்திற்கு 4 லட்சம் கூட கிடைக்கும் என்று தமிழ்நாட்டிற்கு வந்தவர். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள இடமாறி வந்த ஜெயலலிதாவிற்கு மடியில் விழுந்த இரவல் தேசம்தான் தமிழ்நாடு. ரத்தபாசம் படத்தை இயக்கிய இயக்குனர் ஸ்ரீதரை தனது அக்கா மகள் ஜெயலலிதாவிற்கு மடக்கி பிடித்தார் வித்யாவதி. டைரக்டர் ஸ்ரீதரின் வெந்நீராடை படத்தில் ஜெயலலிதா நடிக்கிற சந்தர்ப்பத்திற்காக நடையாக நடந்தார். அப்போதே மெழுகு பொம்மையாக. ஆனால் குண்டு மாமியாக இருந்த ஜெயலலிதா இழைத்தே ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டார் இயக்குனர் ஸ்ரீதர். படாத பாடுபட்டு கொடியாக தன்னை வற்ற வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. வெந்நீராடை படம் வெளிவந்ததும் புதுமுகங்கள் நடித்திருந்தும் கூட அப்படம் வெற்றி பெற்றது. வெந்நீராடை நிர்மலா, வெந்நீராடை மூர்த்தி என்று எல்லோரும் பிரபலமானார்கள். அப்போது வெளிவந்து கொண்டிருந்த பாலு பிரதர்ஸின் கலை என்கிற சினிமா பத்திரிகையில் வெந்நீராடை ஜெயலலிதா என்றே எழுதினார்கள். ஆனால் அப்பத்திரிகை ஆசிரியரை மிரட்டி தனது பெயரை வெந்நீராடை என்று போட வேண்டாம் என்று உத்தரவிட்டார் ஜெயலலிதா. இயக்குனர் ஸ்ரீதர் வருத்தமடைந்தார். படம் முடிந்தாயிற்று, பணம் வந்தாயிற்று. ஜெயலலிதா ஸ்ரீதரை அலட்சியம் செய்தார். வெந்நீராடையால் எனக்கொன்றும் செல்வாக்கு இல்லை, என்னால் தான் வெந்நீராடை படத்திற்கு செல்வாக்கு என்று ஓங்கி அடித்தார் ஜெயலலிதா. ஆகவே தான் வெந்நீராடை ஜெயலலிதா என்று பெயர் போடுவதையே எதிர்த்தார். அப்போது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் புகழ் ஏணியின் உச்சியில் இருந்தார். அவரோடு நடிக்கிற நாள் வராதா என்கிற கனவுகளில் புரண்டார் ஜெயலலிதா. அந்த வரலாற்று நாயகனை ஜெயலலிதாவின் கடைக்க நரிப்பு முதன்முதலாக எங்கே பார்த்தது, அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.